ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னா கோமதியோட அம்மா பாண்டியன் வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க, சக்திவேல் அவங்க அம்மா கூட சண்டை போட்டு அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. இதை பாண்டியன் கோமதி எல்லாருமே ரோட்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒருவேளை பாண்டியன் கோமதி அம்மா மேலே இறக்கப்பட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டு வர மாதிரிலாம் சீன் வைக்கலாம். ஒருவேளை பாட்டி வீட்டுக்கு வந்தாங்கன்னா தங்கமேலுக்கும் பாட்டிக்கு இடையில நடக்கிற சீன்லாம் செம கலாட்டாவா இருக்கும். அது எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, கோமதி பாண்டியன்கிட்ட பேசுறதுக்காக கடைக்கு வராங்க. பாண்டியனும் கோமதியை பார்த்தோன்னா ஆச்சரியப்படுவாரு. என்ன கோமதி திடீர்னு கடைக்கு வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்குறாரு. உடனே கோமதி என் தங்கமெல்லாம் கடைக்கு வரா, நான் வரக்கூடாதான்ற மாதிரி நக்கலா கேட்பாங்க. இப்படி சகஜமாக தான் பேசிட்டு இருக்காங்க. செந்தில் பழனி எல்லாருமே டீ குடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இப்போ பாண்டியன் மட்டும்தான் கடையில் தனியாக இருக்காது. கோமதியும் பேச வந்த விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஜாடமாடையை தான் சொல்லுவாங்க. நம்ம பக்கத்து வீட்டு முத்துலட்சுமி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் ஒரே சண்டைங்க. அவங்க மூத்த பையன் பொண்டாட்டியோட தனி கொடுத்தனம் போறானான்றாங்க. அதை கேட்ட பாண்டியன் என்ன பிரச்சனைன்னு விசாரிப்பாரு. அதுக்கு கோமதி சொல்றாங்க, வேற என்ன, அந்த அக்காவோட புருஷன் பசங்களெல்லாம் சமமாவே நடத்த மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் மூத்த பையனை மட்டன் தட்டிட்டே இருக்காரு, அதனாலதான் இவன் கோச்சிட்டு கிளம்புறான்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட பாண்டியன் கோவப்படுவாரு. அந்த ஆளு என்ன லூசா, பெத்த பசங்களை சமமா நடத்த தெரியாதான்றாரு. இப்போ கோமதி நறுக்குன்னு கேட்குறாங்க, நீங்க முதல்ல நம்ம பசங்களை சமமா நடத்துறீங்களான்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னு பாண்டியனுக்கு லைட்டா கடுப்பாகுது. கோமதி ஏதோ பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்க, அதை சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வான்றாரு. கோமதியும் பேச வந்த விஷயத்த சொல்றாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் சரவணன் புகழ்ந்து பேசி கதிரையும் செந்திலையும் திட்டிகிட்டே இருக்கீங்க. பாவங்க அவங்க ரெண்டு பேரும், அவங்க மனசு கஷ்டப்படாதா? ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்குன்னு அதை சொல்லி சொல்லி காட்டி திட்டிகிட்டே இருப்பீங்களா? அவங்களும் நம்ம பசங்க தாங்க, அவங்களையும் பாசமாக நடத்துங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. கடைசியாக சரவணன் ஹனிமூன் அனுப்புகிற மாதிரியே செந்திலையும் கதிரையும் ஹனிமூன் அனுப்ப சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் பாண்டியன் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அப்போ கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, பிள்ளைங்க தப்பு பண்ணால் நாம தாங்க பொறுத்து போனோம். இல்லை சரவணன் மட்டும்தான் என் பேச்சை கேட்குறேன், அவனுக்கு மட்டும்தான் நான் செய்வேன்னு நீங்கள் இருந்தீங்க. அதுக்கப்புறம் முத்துலட்சுமி அக்கா வீட்டில் இப்போ நடக்கிறத நம்ம வீட்லேயும் நடக்கும். நம்ம பசங்களாம் ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கோமதி இவ்வளோ பேசுனதெல்லாம் செந்தில் கேட்டுட்டு தான் இருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் கதிர்கிட்ட போய் சொல்கிறாரு. டே கதிர், அம்மா நமக்காக அப்பாட்ட சண்டை போட்டாங்க தெரியுமா, அதுவும் உனக்காக தாண்டா ரொம்ப பறிஞ்சு பேசினாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. லாஸ்ட்டாக கேட்குறாரு, அம்மாவுக்கும் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் இப்போ அம்மாட்ட ஒழுங்காக பேசுறது இல்லைன்னு கேட்குறாரு. அதை கேட்டோன்னே கதிருக்கு ஷாக் ஆகும். ஆனால் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிப்பார். அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, பாண்டியனுக்கும் கோமதிக்கு இடையில ஒரு பெரிய சண்டை வருது. என்ன காரணம்னு தெரில. ஒருவேளை பாண்டியன் செந்திலையும் கதையும் ஹனிமூன்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால கூட கோமதி பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. எது எப்படியோ அந்த சண்டையோட சத்தத்தை எடுத்த வீட்டில் இருக்க கோமதி அம்மா கேட்குறாங்க. அதங்க காந்திமதி பாட்டி கேட்குறாங்க, கோமதி இப்பெல்லாம் சண்டை போட மாட்டாளே, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா, அப்படின்னா ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. பழனி நடந்த விஷயத்தெல்லாம் விசாரிப்பாங்க. பழனி அதெல்லாம் சொல்லுவாரு. அதை கேட்டோன்னே பாட்டிக்கு இன்னும் வருத்தமாகுது. கோமதிக்காக அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக சக்திவேலும் முத்துவேலும் வராங்க. ஏன் அத்தை அழுகிறேன்னு விசாரிப்பாங்க. பாட்டி கோமதிக்காக தான் வருத்தப்பட்டு அழுகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே சக்திவேல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன அத்தா, 30 வருஷம் இல்லாத பாசம் திடீர்னு வந்திருக்கு, இதெல்லாம் சரியில்லைன்றாரு. அதுக்கு பாட்டியும் கொஞ்சம் கோவமா, இங்கே பாடுறா, என்ன இருந்தாலும் அவள் என் பொண்ணு, அவன் மேலே எனக்கு பாசம் இருக்காதா, அவளுக்கு ஒன்றா நான் வருத்தப்பட தான் செய்வேன்றாங்க. அதை கேட்ட சக்திவேலுக்கு இன்னும் கடுப்பாகுது. அந்த வீட்டுக்காரங்க மேலே பாசம் வச்சிருக்க யாருக்குமே இந்த வீட்டில் இடம் இல்லை, அது பெத்த அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒழுங்கா வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு பெத்த அம்மாவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. இதை கோமதி பாண்டியன் எல்லாருமே பார்ப்பாங்க. பாண்டியன்லாம் கண்டிப்பாக கோவப்படுவாரு. ஏன்டா பெத்த அம்மாவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற, நீலாம் மனுஷனாடான்னு சொல்லி திட்டுவாரு. அது ஒரு சண்டையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடைசியாக பாண்டியன் கோமதி அம்மா மேலே இறக்கப்பட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டு வர மாதிரிலாம் சீன் வைக்கலாம். ஒருவேளை பாட்டி பாண்டியன் வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் செம கலகலப்பாக போவோம். முக்கியமாக பாட்டிக்கும் தங்கமேலுக்கு இடையில வர சீன்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.